வரலாற்றில் தமிழ்நாடு இந்தியா என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு என்று ஒன்று இருந்ததா எப்போதாவது? தமிழ்நாடு இல்லை. சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு என்ற வார்த்தையே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகம் பண்ணி வைத்தது சுப்பிரமணிய பாரதி. கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாடினான். செந்தமிழ் நாடு என்னும் போது நிலைன்னு பாடினான். அதுக்கு முன்னால தமிழ்நாடு என்கிற வர்ணனை இல்லை. இங்க எங்க ஏதோ சிலப்பதிகாரத்தில் இருக்கு, பரிபாடல் இருக்குன்னு சொல்றாங்க. பாலகௌதம் தான் சொல்லணும். இவ்வளவு ஆணித்தரமா இல்லை. பல விஷயங்களை அள்ளி கொடுத்த வள்ளல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு ஒன்றென்றால் நமது காலத்தில் வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் தான். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அவர் தான் புரட்சி, பொது உடைமை இதெல்லாம் எங்கே வந்து 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. இந்த பொது உடைமைன்ற வார்த்தையை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வாரி வழங்கிய வள்ளல் நமது சுப்பிரமணிய பாரதியார். இல்லைன்னா அவங்க அந்த வார்த்தையே கிடையாது. தேவி பராசக்தி கடைக்கண் காட்டிவிட்டால் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி. ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி, அதுக்கு முன்னால புரட்சின்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை. அதை முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரதி. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டான் புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான். அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணிய பாரதி. தேசியம் தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, இங்க அஸ்ஸாமிலிருந்து குஜராத் வரை நீண்டு நெடிந்திருக்கிற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறதே, இதை பராசக்தியின் வடிவமாக பார்த்தவர்கள் தான் நமது முன்னோர்கள், ஆன்மீக மகான்கள், ஐயா ராமகோபாலன் போன்ற மகத்தான துறவிகள். இவங்கெல்லாம் இது பராசக்தியின் வடிவமாகத்தான் பார்த்திருக்கிறாங்க. சக்தி தேவி அவரது உடல் பிண்டமாக பல இடங்கள்ல போய் 54 இடங்கள்ல சக்தி ஸ்தலமாக மாறி இருக்கிறது. ஜோதிர்லிங்கங்கள் 12 இடங்கள்ல இருக்கிறது. திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ கற்பனை இல்லை. நம் வாழ்க்கை காலத்தில் நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிற உண்மை, முழு உண்மை. இதெல்லாம் நாம் பார்க்கணும். இந்த நாடு இயல்பாகவே ஒன்று. நீங்க கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா இப்பயும் கூட அந்த கோடாங்கெல்லாம் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க வந்து ஒரு விழா நடத்தணும்னு சொன்னா கூட நாங்களா நடத்திடக்கூடாது. ஒரு குறி கேட்கணும். நாங்கள் கோடாங்கிட்ட போய் கடவுள் உத்தரவு கொடுக்குறான்னு அர்த்தம். கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அனுமதிச்சாதான் அதை செய்ய முடியும். அந்த மாதிரி கோடாங்கெல்லாம் அடிச்சு பார்ப்பாங்க. பல விஷயங்களுக்கு கோடாங்கி அடிப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க அத்தனை கோடாங்கி அடிக்கிறவனு சொல்ற வார்த்தை, உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கங்கை இருக்குமா? கேட்டிருக்கீங்களா நீங்க? நான் சிறு வயதுல கேட்கிறப்ப என்ன கங்கை இருக்கு, கங்கை உத்தரப்பிரதேசல இருக்குன்னு தான் ஜாகிரபி வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கிறார். வீட்டுக்கு பக்கத்துல கங்கை இருக்குன்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, நீரெல்லாம் கங்கை, நிலம் எல்லாம் காசி. இதுதாங்க இந்துத்துவம், இந்த பண்பாடு. தண்ணீரை கங்கையாக பார்ப்பது நமது பண்பாடு. இதுல எங்க தமிழ் தேசியம் எங்கே வந்தது? இப்போ ஒரு புதிய திராவிட மாடல் என்பது ஒரு புதிய சவால் சொன்னா, தமிழ் தேசியங்கிறது ஒரு புதிய சவால். இவற்றையெல்லாம் அடித்து ஒடுக்குகிற வல்லமை வாய்ந்த ஒரே சித்தாந்தம் தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம்தான். இது தேசியம்தான் நமது உயிர் மூச்சு. அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் உயிரை விடவும் தயாராக இருப்போம் என்பதுதான். அதனால இது தமிழ் தேசியம் அல்ல, தேசிய தமிழகம் என்பதுதான் நமது இங்கே ஒட்டுமொத்தமான ஒரு குரலாக நாம எல்லாம் ஒன்றுதான். இந்த மொழிகளினுடைய பன்மையை பற்றி, இந்த மொழிகள் எப்படி நம்ம இணைக்கின்றன என்பதை பற்றி எல்லாம் தெரியாதவர். இவன் என்ன நினைக்கிறான்? ஆறுகள் நம்மை பிளக்கின்றன, மாநிலங்கள் நம்மை பிளக்கின்றன, மொழிகள் நம்மை பிளக்கின்றன, மதங்கள் நம்மை பிளக்கின்றன, டிவைஸ் அப்படின்னு நினைக்கிறான். இல்ல, இந்துத்துவ சிந்தனையே என்ன அர்த்தம்? மாநிலங்கள் நம்மை பிணைக்கின்றன, ஜாதிகள் நம்மை பிளக்கவில்லை, ஜாதிகள் நம்மை பிணைக்கின்றன, மொழிகள் நம்மை பிணைக்கின்றது, பண்பாடு வேறுபட்டு இருக்கிற பண்பாடு நம்மை பிணைக்கிறது. ஒவ்வொன்றும் நம்மை பிணைக்கும் கருவியாக செய்தவர்கள் நமது முன்னோர்கள். அதையெல்லாம் பிளக்கும் கருவியாக இப்போது மாற்றியிருப்பதுதான் திராவிட மாடல். ஒரு வரலாற்று ஆசிரியருடைய ஒரு கருத்தை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். புகழ்பெற்ற ஒரு ஹிஸ்டோரியன் வில் டியூரண்ட் என்று பெயர். அவன் சொல்கிறான், வரலாறு பல நூற்றாண்டுகள் தூங்கி வழியும், சில நூற்றாண்டுகளில் வரலாறு எழுந்து நடக்கும், சில நூற்றாண்டுகளில் மாத்திரம்தான் வரலாறு தாவி குதித்து ஓடும். அப்படி தாவி குதித்து ஓடுகிற நூற்றாண்டுகளில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கான சிறப்பு. இன்னைக்கு ஒரு வினாடி கூட நாம் ஓய்வெடுத்து விட முடியாது, ஒரு நிமிடம் கூட நாம் தூங்கி விட முடியாது, அலட்சியமாக இருந்து விட முடியாது என்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கோம். நம்மை விட நமது எதிரிகள் வேகமானவர்கள், நம்மை விட நமது எதிரிகள் பலமானவர்கள், நம்மை விட நமது எதிரிகளுக்கு எல்லா திறன்களும் இருக்கிறது. ஆனால்
நமது எதிரிகளை விட நமக்கு தர்மத்தின் பக்கம் அதிகமாக நமக்கு தர்மம் நமக்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கான வலு சேர்க்கிற விஷயம். உண்மை நம் பக்கம் இருக்கிறது. விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்திலும் சரி, அவர்களது நிர்வாக முறையிலும் சரி, அவர்களது ஒரே நோக்கம் டி இந்தியனைசேஷன் தான். இந்தியர்களை இந்தியர்கள் அல்லாமல் செய்வது, இந்தியர்களை இந்திய பெருமை இல்லாமல் செய்வது, இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை ஒரு ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது. மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவன் எழுதி வைத்த அந்த மினிட்ஸ், அந்த நோட்ஸ்ல அவன் எழுதியிருக்கிறான், இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும்? They will be Indians in color, but they will be English in their values and taste and morals அப்படின்னு சொல்றான். இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மெக்காலேயோட எய்ம். அதனால இங்கிலீஷ் வாஸ் நாட் இன்ட்ரோடியூஸ்ட் as a language in this country. It's a package. அது ஒரு முழுமையா இந்த தேசத்தையே டி இண்டியனைஸ் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜா தான் ஆங்கிலம் அறிமுகமானதை தவிர அது வெறும் மொழி என்று மாத்திரம் அறிமுகமாகவில்லை. அந்த ரகசியம் நமக்கு தெரியணும், அந்த சூட்சுமம் நமக்கு தெரியும். இதை விட அபாயகரமான ஒருத்தன் மெக்காலே விட, அவன் பேரு சார்லஸ் ட்ரிவிலியன் பேரு. மெக்காலேக்கு ஒரு தங்கை இருந்தா, அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான் அந்த சார்லஸ் ட்ரிவிலியன். அவன் ஐசிஎஸ் ஆபீசர், இப்ப ஐஏஎஸ் சொல்லுவோம், அப்ப ஐசிஎஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாமனும் மச்சானும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த கல்வி திட்டம். அவன் அரசு அதிகாரியா இருந்தான் சார்லஸ் ட்ரிவிலியன். அந்த சார்லஸ் ட்ரிவிலியன் தனது குறிப்புகளில் எழுதியிருப்பது, இன்னும் 50 ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்று வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் சார்லஸ் ட்ரிவிலியன். வங்காளத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு எழுதுறான். இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. 1835 சார்லஸ் ட்ரிவிலியனுடைய குறிப்பு. அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம், இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டியனைஸ் பண்ணிடலாம். ட்ரிவிலியன் எழுதுனது சொல்றேன். அவ்வளவு உக்கிரமாக ஒரு மதமாற்றத்திற்காக, இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானதுதான் நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம், டி இண்டியனைசேஷன். நமக்கெல்லாம் தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு தெரியும். நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா என்சைக்ளோபீடியால உள்ள போய் கொலம்பஸ் அமெரிக்கா, அதுக்கு முன்னால் இருந்த ஆரிஜின் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான், ஐரோப்பியர்கள் தான். கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான்? இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும், அதற்கு கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே, மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்கலாம் என்று நினைச்சுதான் அவன் மேற்கு நோக்கி போனான், அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான். நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம், இவர்கள் தான் எதிர்க்கிறார்களாம். அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு ஹிந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில், எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றான்னு கேட்ட போது, அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே. நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன், இந்தி இந்த நாட்டு ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது, இந்திதான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ
அந்த உயிர் கொள்கை இந்தி ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ் ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு நின்ற போது நான் சொல்லது நண்பர்களே, அவருடைய தந்தை பெரியார் சொன்னது விடுதலையை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1000 இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன், சஞ்சீவ் ரெட்டி நம்மாள். நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் மத்தியிலே நின்று அவர் சொன்ன பதில், உங்களில் ஒருவர் கேட்கிறார் உங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் என்று. அதற்கு சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். இவருடைய இந்தி மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டம். நான் பகிரங்கமாக கேட்கிறேன், 1967 வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ்தான் மொழியாக பாடமொழியாக இருந்தது. அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு காங்கிரஸ்காரன் காரணமா, அதற்கு பின்னாலே வந்த திராவிட இயக்கங்கள் காரணமா? ஆக சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை. தமிழ் மொழிக்காக அந்த காலத்திலே திருக்குறளை மொழியிலே கொண்டு வந்து பல சாதனைகளை செய்வதற்கு தலைவர் காமராஜ் காரணமாக இருந்தார். அதையெல்லாம் மறைத்துவிட்டு போலித்தனமாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்படி வருவதற்கு காரணம் ஒன்றை இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. 1972 தலைவர் காமராஜ் திருச்சிக்கு வருகிறார். அங்கிருந்து கரூருக்கு போக வேண்டும். அப்போது அவருக்கு நீரிழிவு நோய் இருந்த நேரம். அப்போதெல்லாம் அவர் போகிற வழியில் அவருடைய உதவியாளர்கள் எங்கெல்லாம் டிபி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு நிறுத்துவார்கள். ஒன்று இறங்கி அவர் சிறுநீர் கழிப்பார், இல்லை என்றால் பரவாயில்லை போ என்பார். அந்த 72 திருச்சியிலிருந்து போகிற போது திருச்சிக்கு அடுத்து பெட்டாய்த்தலையிலே ஒரு டிபி, குடித்தலையிலே ஒரு டிபி, மாயனூரிலே ஒரு டிபி, கரூரிலே ஒரு டிபி. அவர் திருச்சியை விட்டு புறப்பட்டவுடன் அவருக்கு பின்னாலே போன நான் அது பார்த்த காட்சி. அத்தனை டிவிகளும் கேட்டே மூடப்பட்டு பூட்டப்பட்டு விட்டது. போகிற வழியிலே அவர் சிறுநீர் கழிக்க கூட விடக்கூடாது என்பதற்காக. எப்படிப்பட்ட வக்கர புத்தி என் கண் முன்னாலே இன்னமும் இருக்கிறது. குளித்தலை தாண்டியதற்கு பின்னாலே அவர் போக வேண்டும் என்கிற போது சாலை ஓரத்திலே நம்மை போல அவரும் சாலை ஓரத்திலே சிறுநீர் கழித்து விட்டு போனார். அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படியெல்லாம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிவிகளிலும் காமராஜருக்குத்தான் அவருக்காகத்தான் இவர்கள் ஏசி வைத்தார்கள். எப்படிப்பட்ட பம்மாத்து வேலை நண்பர்களை! 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர் காமராஜரை மட்டுமல்ல, உலகத்தில் இன்றைக்கு ஒரு தலைவருக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சிலை இருக்கிறது என்றால் மகாத்மா காந்திக்கு. அந்த காந்தியை பற்றி பேசுகிறது, என்னடா காங்கிரஸ்காரன், காந்தியே உள்ள படுக்க வச்சவனே நாங்க தாண்டா, உங்களுக்கெல்லாம் என்னடா இருக்கு என்று கேட்கிறார். அது என்ன உள்ள படுக்க வச்சு எனக்கு புரியுது. துரைமுருகனை உள்ள படுக்க வச்சோன்னா எனக்கு புரியுது, பொன்முடிய உள்ள படுக்க வச்சோன்னா புரியுது, TR பால உள்ள படுக்க வச்சோன்னா புரியுது, பேசினவரே உள்ள படுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா புரியுது. ஆனா மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சா, அட பாவிகளா, நீங்க எல்லாம் வெள்ளை சட்டை வேட்டி கட்டுவதற்கு காங்கிரசும் காந்தியும் செய்த தியாகம், அதனால்தான் வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு துயரம், இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் மட்டும் என்று சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போராடித்தான் சுதந்திரம் வந்தது. சுதந்திரத்துக்காக போராடியவன் தெருவில் இருக்கிறான். சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல, மிரட்டி பார்க்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலை நக்கி படைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால் அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ்காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை 4 மாதம் கழித்து புரிந்து கொள்ளலாம். பேசுறதுக்கான காரணம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இப்ப தாவேகா வந்து இருக்கு, அவர் ஆட்சியில அதிகாரம். உங்க கற்பனைக்கெல்லாம் உங்க கற்பனைக்கு நான் 144 போட முடியாது. உங்க கற்பனைக்கு நான் 144 போட முடியாது. அது உங்க விருப்பம். நாங்க எங்க உரிமைக்காக போராடிக்கல, நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. விஜயை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்றேன், என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க. நான் யாரு, அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா இப்படி கேட்காது. அவங்க தாய் மாமன் பெரிய பாடகர், 35 ஆண்டுகள் நண்பர், அவரு நானும் பேச என்ன இருக்கு? ஏன் முதலமைச்சர் போய் மோடியை பார்க்கலையா, அமித்ஷா பார்க்கலையா? அப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா?